வணக்கம். சொல்லுங்கம்மா. எதுக்காக இங்க வந்தீங்க நீங்க? கழுத்து பெயின்னால தலைவலினால வந்தேன்ப்பா. ஓகே. அதாவது கழுத்து பெயின்னா எப்படி உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு? பெயின் ஃபர்ஸ்ட்டு கழுத்து வலின்னே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கழுத்தும் வலிக்க அந்த தலைவலி நின்னவும் அந்த கழுத்து பெயின் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால எம்ஆர்ஐ போட்டு பார்த்ததுல அந்த நரம்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் டேப்லெட் கொடுத்தாங்க, சரியா வரலன்னா. எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க டேப்லெட் எல்லாமே? டேப்லெட் ஒரு 6 மந்த் எடுத்திருக்கோம். விழுந்து எவ்வளோ நாள் ஆச்சு? விழுந்து ஒரு 4 இயர்ஸ். 4 இயர் வலி. ஆனா உங்களுக்கு வந்து குறையும் மெடிசன் எடுக்கல. அப்புறம் இந்த ஒர்க் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணும்போது அது அதிகமாக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா அது கொஞ்சம் காமனா குறையும். அதுக்கப்புறம் டேப்லெட் போடல குறையும். ஆமா. அப்புறம் திருப்பி வலி ஆரம்பிக்கும். அப்போ மறுபடியும் போவேன், டேப்லெட் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வருவேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. எடுக்கையில சரியாகுது. அதுக்கப்புறம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. வலினா எப்படி வலி இருந்துச்சு உங்களுக்கு? என்னென்ன வேலைகள் செய்ய முடியாத அளவுக்கு பெயின் இருந்துச்சு? வண்டி டிரைவ் பண்ண முடியாது, ரொம்ப லாங் இதெல்லாம் டிரைவ் பண்ண முடியாது. அப்புறம் துணி துவைக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம், துணி துவைக்க முடியாது. வீட்டை கிளீன் பண்ணி மோப் போட்டேன்னா அப்போ வலி வரும். சமைக்கும் போது அந்த வெயிட் எதுவும் தூக்குனேன்னா வலி வரும். அப்புறம் வாசு தொழிச்சு இந்த கோலம் போட்டுட்டு இருக்கல, அப்போ கோலம் போட்டு எந்திரிச்சாவே அந்த பெயின் இருக்கும் எனக்கு. வலி தாங்க. ஆமா, வலி தாங்க முடியும். இதனால உங்க தூக்கம் எப்படி இருந்துச்சு? தூக்கமே இல்ல சுத்தமா. தூங்கவே இல்ல? தூங்கவே இல்லை. தூங்காம தான் இருந்தேன். நைட்டு ஃபுல்லா 3 மணி ஆகும், 4 மணி ஆகும் தூங்க. அப்புறம் காலையில அந்த தூக்கம் வரும். அந்த 3 மணிக்கு தூங்குறேன் இல்லையா, அது காலையில தூக்கம் வரும். அந்த 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு. இப்போ நம்மள்ட்ட எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? 1 வீக் தான் எடுத்துருக்கு. 1 வீக் தான். உங்களுக்கு வலி எப்படி இருக்கு? வலி பரவாயில்ல. அந்த அன்றாட வேலைகளை உங்களால வேலைகளை செய்ய முடியுது. முன்னைக்கு இப்போ எவ்வளவு ஓகே தான். எப்படி இருக்கு? தூக்கம் பரவாயில்ல. முன்னைக்கு இப்ப பரவாயில்ல, ஓகே தான். தூக்கம் வருது. அன்னைக்கு அந்த டே ஸ்டார்ட் பண்ணல வலியோட ஸ்டார்ட் பண்றதுக்கும் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கும் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. பரவாயில்ல. உங்க வேலையெல்லாம் செய்ய முடியுதா? செய்ய முடியுது. அந்த நீங்க சொல்றது அந்த சைனஸ்க்கு எப்படி இருக்கும்? சைனஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முதல்ல வண்டி ஓட்டும் போதெல்லாம் அந்த ஒரு மாதிரி கண்ணெல்லாம் குத்தும். அந்த தலைவலினால அந்த கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கும். அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் இப்ப குறைஞ்சிருக்கு. நீங்க வந்து இங்க வரையில வந்து சர்ஜரி ஆப்ஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து இப்போ 4 வருஷமா இந்த தொந்தரவு இருக்கு. 6 மாசம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. இப்ப வந்து இந்த 1 வீக்ல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கேல்ல, இவ்வளவு நாள் இது பண்ணதுல இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, பெட்டரா ஃபீல் பண்றேன். நாள் இருந்ததுல நீங்க ஒரு கன்ஃபியூஷன்லயே வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு, இது சரியாகுமா, நான் இதோடயே லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருக்குமா, இந்த பெயினால தூக்கமே எனக்கு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வந்தீங்க. ஆமா, நைட்லாம் நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு இப்போ ஒரு 1 வீக்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, 1 வீக்ல பரவாயில்லப்பா. இப்போ ரெஸ்ட் எடுத்தேன்னா அந்த பெயின் இல்ல, அந்த பெயின் இல்லாம போயிடுது. இந்த மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பெயின் உங்களால கேரி பண்ண முடியுது. கண்டிப்பா. முன்னாடி அந்த பெயின் தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுத்தாலுமே அந்த பெயின் லைட்டா இருக்கும். இப்போ அந்த பெயின், அந்த ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா அந்த மருந்து எடுத்துக்கும் போது அந்த பெயின் கிடையாது. உங்களால நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்கும் போது அந்த பெயின் இருக்கு. மற்றபடி அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களால அதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேசவே முடியாம வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ். அந்த ஆபரேஷன் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. சிரிக்கிறதே வந்து இல்லாம இருந்துச்சு. இப்போ எப்படி நீங்க பேசுறது? பெயின் இருக்கிறதுனால இந்த ஆபரேஷன் அளவுக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். யார்கிட்ட ஒரு ஃப்ரீயா பேச முடியாம நம்மளே வந்து ஏதோ ஒரு பேஷண்ட் ஆன மாதிரி மென்டலி டிப்ரெஷன்ல தானே இருந்தீங்க இல்லையா? நம்ம இதே மாதிரி ஒரு சர்ஜரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னால சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ல சர்ஜரி தான் நாங்களும் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ஆனா இயற்கையான முறையில சாதாரண ஒரு விழுந்துட்டோம், அடிபட்டிருக்கு அப்படின்னு இருக்கல, நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கல பெயின்ல இருந்து நம்ம கியூர் ஆகி வெளியில வர முடியும். இது மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, அன்றாட வாழ்க்கையை நம்ம கடந்து போகையில
நம்ம வாழ்க்கைய பெயினோடயே தான் அதை இது பண்ணணும், வலி அதிகமா இருக்கையில தூக்கம் வராது, அடுத்து என்ன ஆப்ஷன் நம்ம ப்ரிஃபர் பண்றது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த மாதிரி நம்ம டே வந்து இது பண்ணாம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம நிரந்தரமா இதுல இருந்து சரியாகி வெளிவர முடியும். நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்து ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து அது சரியாகாம போடையில கேக்குது, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ரிலீவ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற நம்ம டாக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி மெடிசன்ஸ் எடுக்காம இந்த மாதிரி இயற்கையா எடுக்கையில சைடு எஃபெக்ட்ஸே இல்லாம கம்மியான நாள்லயே நம்மளால சரியாக முடியும். நன்றி.